வணக்கம் குட்டீஸ்களே, இது உங்கள் எம்எஸ் கிட்ஸ் ஜோன். கதைகள் உயிர் பெறும் மாய உலகத்திற்கு வரவேற்கிறோம். புதிய வீடியோக்கள் ஒவ்வொரு வாரமும். அழகான பசுமை நிறைந்த காட்டில் இயற்கையின் இனிமை எல்லா இடங்களிலும் பரவியிருந்தது. உயரமான மரங்கள், இனிமையாக பாடும் பறவைகள், மெதுவாக ஓடும் ஆறு. அந்த காடு மிகவும் அமைதியாக இருந்தது. அதே காட்டில் ஒரு நரி மிகவும் பசியுடன் சுற்றி கொண்டிருந்தது. காலை முதலே அதற்கு எந்த உணவும் கிடைக்கவில்லை. அது ஒவ்வொரு புதரையும் முகர்ந்து பார்த்தது. சிறிய முயல்கள் அதை பார்த்தவுடன் வேகமாக ஓடி மறைந்து விட்டன. பறவைகளும் பயந்து வானத்தில் பறந்து சென்றன. இன்று உணவு கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வேன் என்று நரி சோர்ந்து அமர்ந்தது. அப்போது அருகில் ஒரு அழகான ஆறு அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆற்றங்கரையில் ஒரு சிறிய ஆமை மெதுவாக நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆமை மிகவும் அமைதியானதும் புத்திசாலியானதும் ஆகும். திடீரென்று நரியின் கண்கள் ஆமையை பார்த்தன. ஆஹா, இன்று எனக்கு நல்ல சாப்பாடு கிடைத்து விட்டது என்று நரி நினைத்தது. ஆமை எந்த ஆபத்தையும் அறியாமல் அமைதியாக இருந்தது. நரி மெதுவாக பதுங்கி அருகில் சென்றது. திடீரென்று அது ஆமையின் மீது குதித்தது. ஆமை உடனே தனது தலை மற்றும் கால்களை ஓட்டுக்குள் மறைத்துக் கொண்டது. இந்த ஓடு மிகவும் கடினமாக இருக்கிறதே. நரி ஆமையை பிடித்து கடிக்க முயன்றது. ஆனால் அதன் கடினமான ஓட்டை உடைக்க முடியவில்லை. நரி கோபமாக ஆமையை நகங்களால் கீறியது. பிறகு அதை தரையில் எறிந்தது. ஆமை ஓட்டுக்குள் அமைதியாக இருந்தது. நரி ஒரு பெரிய கல்லை நோக்கி ஆமையை தூக்கிச் சென்றது. அது கல்லில் அடித்தும் ஓடு உடையவில்லை. ஆமை பாதுகாப்பாக உள்ளே இருந்தது. நரி மிகவும் சோர்ந்து போனது. எப்படி இதை சாப்பிடுவது என்று அது யோசிக்க தொடங்கியது. ஆமை உள்ளுக்குள் ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் போட்டது. அது மெதுவாக வெளியே பார்த்தது. நரியே, உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். நரியே, உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் என்று ஆமை சொன்னது. அதன் குரல் மிகவும் அமைதியாக இருந்தது. என்ன ரகசியம்? நரி ஆர்வமாக அருகில் வந்தது. என்னை நீரில் போட்டால் என் ஓடு மென்மையாகிவிடும். அப்போது நீ எளிதாக என்ன சாப்பிடலாம். என்னை நீரில் போட்டால் என் ஓடு மென்மையாகிவிடும் என்று ஆமை சொன்னது. இதை கேட்ட நரி மிகவும் மகிழ்ந்தது. இப்போது நீ தப்பிக்க முடியாது.
என்று அது சிரித்தது. ஆமை வெளியே பயந்தது போல நடித்தது. தயவு செய்து என்னை நீரில் மட்டும் போடாதே என்று அது கேட்டது. ஐயோ, தயவு செய்து என்னை நீரில் மட்டும் போடாதே. இதை கேட்ட நரி இன்னும் அதிகமாக நம்பியது. அது ஆமையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டது. பிறகு வேகமாக ஆற்றை நோக்கி ஓடியது. ஆற்றங்கரைக்கு வந்த நரி மிகவும் உற்சாகமாக இருந்தது. இப்போது உன் ஓடு மென்மையாகிவிடும். ஆமை உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டிருந்தது. நரி ஆமையை மேலே தூக்கி பிடித்தது. அடுத்து முழு பலத்துடன் அதை ஆற்றில் எறிந்தது. ஆமை காற்றில் பறந்து தண்ணீரை நோக்கி சென்றது. பிளாஷ் என்ற பெரிய சத்தத்துடன் அது தண்ணீரில் விழுந்தது. தண்ணீருக்குள் சென்ற ஆமை மகிழ்ச்சியாக நீந்தத் தொடங்கியது. ஆனால் நரி ஆமைக்காக காத்து கொண்டே நின்றது. ஆமை வேகமாக தூரம் நீந்திச் சென்றது. பிறகு அது தண்ணீரிலிருந்து தலையை வெளியே காட்டியது. நரியே, நீர்தான் என் வீடு என்று ஆமை சிரித்தது. நரியே, நீர்தான் என் வீடு. உன் முட்டாள்தனம்தான் என்னை காப்பாற்றியது. அடடா, நான் ஏமாந்து விட்டேனே. அப்போதுதான் நரி தான் ஏமாந்ததை புரிந்து கொண்டது. அது வெட்கத்துடன் தலை குனிந்தது. ஆமை அமைதியாக மறுபுற கரையை நோக்கி நீந்தியது. இதையெல்லாம் மற்ற விலங்குகள் மறைந்து பார்த்து கொண்டிருந்தன. அனைவரும் ஆமையின் புத்திசாலித்தனத்தை பார்த்து மகிழ்ந்தனர். நரி மட்டும் தனியாக சோகமாக அமர்ந்திருந்தது. ஆமை பாதுகாப்பாக கரையை அடைந்தது. மாலை சூரிய ஒளியில் காடு மீண்டும் அமைதியாக மாறியது. அந்த நாளிலிருந்து எல்லா விலங்குகளும் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொண்டன. அறிவு இருந்தால் பெரிய ஆபத்திலிருந்தும் தப்பிக்கலாம். பலம் அல்ல, அறிவுதான் உண்மையான சக்தி. Subscribe for more fun stories. Wave goodbye!